களம் ரெண்டு வகையாக கடந்த 2021 தேர்தலில் சார் ஒரு 66 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சது. அதில் 32 தொகுதிகள் வெறும் 5 மாவட்டங்களில் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. தென் மாவட்டங்கள் அப்போது எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது 36 37 மாவட்டம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 36 மாவட்டம் 37 இருந்தது. அதில் 66 சீட்டில் 5 மாவட்டங்கள் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னு கணக்கு போட்டோம் அப்படின்னா 32 மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்திற்கு சராசரியாக ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் அவர்களால் வெல்ல முடிந்தது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. சமூக ரீதியான வாக்குகள் 10.5% தென் மாவட்டங்களில் பெரிய ரியாக்ஷனை கொடுத்தது. இந்த எலெக்ஷனில் சார் அப்படியான சமூக ரீதியான வாக்குகள், திருமதி சசிகலாவினுடைய பிரச்சாரம், இபிஎஸ்க்கு எதிரான பிரச்சாரம், பாமகவில் எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாம் திமுகவிற்கு ஆதரவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இந்த சமூக நீதியாக சம்பந்தமான ஒரு தேர்தல் தான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. சரி, நீங்கள் சமூக நீதி சொல்லாமல் சமூக நீதியை கையில் எடுக்காமல் எந்த அரசியல் கட்சியுமே தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களில் வந்து ஏற்கனவே அதிமுக ரொம்ப வீக்கு. சரி, இன்னைக்கு அவங்களோட இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற அதிமுகவில் வந்து அதிமுகவை தவிர வேற யாரும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் அந்த மாவட்டங்களில் இல்லை. தென் மாவட்டங்களில் சரி, நீங்கள் பார்த்துருக்கலாம். பாமகவை பொறுத்தவரையும் வட மாவட்டங்களில் இருக்காங்க, தென் மாவட்டத்தில் இல்லை. தென் மாவட்டத்தை பொறுத்தவரை இவங்களுக்கு ஆணிவேராக இருந்து செயல்பட்டவர்கள் சசிகலா அம்மையார் அவர்கள். இப்போ அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போகிறாங்க. அவங்க போகிறதுனுடைய நோக்கம் வந்து அங்கே இருக்கிற வேட்பாளரை போட்டிருக்கிற வேட்பாளரை விட அவங்க போட்டி போடாமல் இருக்கிறாங்களா தொகுதி, வேட்பாளர் நிறுத்தாமல் இருக்கிற தொகுதியில் இருக்கிறவங்களுக்கும் சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, இது மாதிரியெல்லாம் செஞ்சு வைத்த ஒரு நபர் என்ன மாதிரி ஆட்களே ஏமாற்றி விட்டார். ஓகே, நீங்க எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்றாங்க. யார் பேசுறது? சசிகலா அம்மையார் அவர்கள். அதனாலதான் துணை முதலமைச்சர் சொல்லுவது என்ன தப்பு இருக்குன்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. சரி, அப்ப அவங்களுடைய அந்த 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 பேச்சினுடைய சாராம்சம் என்னன்னா, ஒரு ஆளை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க வேற எங்கேயும் போட்டு அந்த ஓட்டை வீணடிச்சிடாதீங்கன்னு அர்த்தம். அது மறைமுகமாக. ரைட்டா? அப்படியா சார்? ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு தெரியல. இப்ப அவர் சொல்றது ஒரு தேர்தல் களத்தில் இருக்கும்போது ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர் சொல்றது வந்து பொய், ஆளுங்கட்சியை சொல்றது ரைட்டுன்னு சொல்லும் போது உங்களுடைய ஓட்டு வங்கியை வந்து செதறடிச்சிடாதீங்க அப்படின்ற அர்த்தம் அது உள்ள இருக்கு. அது உள்ள அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஆமா, அது எல்லாரும் புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்குவாங்க. வாக்காளர்களும் அங்க இருக்கிற வாக்காளர்களுக்கு புரியும். சரி, எங்க இருக்கிற தென் மாவட்டத்தில் இருக்கிற வாக்காளர்கள் பாருங்க சார். அவரு இப்ப விடுதலை சிறுத்தைகளை பத்தி எல்லாம் வேற நண்பர் பேசினாரு. நான் 2 விஷயத்தை இவர்கிட்ட கேட்கிறேன். ஆதிதிராவிடர்கள் தலித்துகளுக்கு இவர்கள் அதிமுக ரொம்ப பெருமை சேர்க்குதுன்னு சொல்றாங்கல்ல, 2 விஷயத்தை கேட்கிறேன் அவர்கிட்ட. ஒரு விஷயம், தனக்கு பதவி பிரமாணம், அதாவது தன்னை தலைவராக்கிய சசிகலா அவர்களை நடு ரோட்டில் விட்ட பெருமை எடப்பாடியை சேரும். அது அவரே சொல்றாரு. ரைட்டா? அரசியல் ரீதியாக சொல்றார், பொருளாதார ரீதியாக சொல்ல, அரசியல் ரீதியாக. இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார்ல ஒருத்தர், எம்எல்ஏ ஆகும்போது. யார் செஞ்சு வச்சா? சபாநாயகர். ஆமா, அப்ப அன்னைக்கு சபாநாயகர் இருந்தவர். அவருக்கு சீட்டு கொடுத்தாரா? எத்தனையோ ட்ரிப் சீட்டு கேட்டார். உடம்பு சரியில்லை, படுத்திருக்கிறேன், என்னை வந்து பார்க்கல, என்னை பார்க்காதனால தான் என் பையன் கடுப்பாகி போய் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டா பேட்டி கொடுக்குறாரு, பார்த்துருப்பீங்க. அப்ப ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த உனக்கு பதவி பிரமாணம் செய்து வச்ச ஒரு நபரை யாரெல்லாம் இவரை அரியணையில் உட்கார வைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஓரம் கட்டக்கூடிய வாய்ப்பு உள்ளவர். அதற்கு பிறகு இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவர் சேகு தமிழரசன், அவர் தற்காலிக சபாநாயகராக இருந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு. இவர் எம்எல்ஏ எல்லா எம்எல்ஏ அவர் தானே பண்ணணும். அப்ப இவரும் பண்ணிருப்பார்ல. அவரும் சீட்டு கேட்கிறாரு. எத்தனை ட்ரிப் போய் நீண்ட காலமா நான் அதிமுக இருக்கேன், நீண்ட காலமா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன், நான் ஒரு தலித் சமுதாயத்தில் இருக்கேன், ஒரு தலைவராக இருக்கேன், கொடுங்க. இந்த எடப்பாடி கொடுத்தாரான்னு கேளுங்க. அப்ப உனக்கு உனக்கு அரசியல் பதவி உட்கார வைத்த அந்த அம்மாவையும் நீங்க விட்டீங்க,
உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வச்ச தனபால், மரியாதைக்குரிய தனபால் அவர்கள் சீட்டு கொடுக்கறதையும் நீங்க விட்டுட்டீங்க. மறுபடியும் சேக்கு தமிழரசன் உங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருப்பாங்க, அவரையும் நீங்க உதாசீனப்படுத்தினீங்க. அப்படி தலித்தினுடைய தலைவர்களை முதல்ல நீங்க மதிக்கிறீங்களா அப்படின்ற வரணும். அடுத்தது, இந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய விடிவெள்ளி அப்படின்னா அது டாக்டர் ஐயா அவர்கள் தான், வேற யாருமே இருக்க முடியாது இன்றைக்கும். ஆனால் நீங்கள் கூட்டணிக்கு அன்புமணி வரும்பொழுது உங்களுடைய அரசியல் ஆதாயத்தை மட்டும் தான் நீங்க அதில் பார்த்தீங்களா ஒழிஞ்சு, ஏன்பா நீ என்ன பையனா இருந்து நீ வர, அப்பாவை அழைச்சிட்டு வாப்பா, இல்லை அப்பாட்ட நான் பேசுறேன்ப்பா, நானே தைலாபுரத்துக்கு வரேன்ப்பா, தைலாபுரத்துக்கு போன வரலாறு கிடையாதா உங்களுக்கு? சரி, அப்போ நானே தைலாபுரத்துக்கு வரேன்ப்பா, வந்து அப்பாட்ட பேசுறேன்ப்பா, 2 பேரும் ஒன்னா இருந்து நம்ம கட்சி இந்த தேர்தலை சந்திப்போம்ப்பா, அப்படி என்று ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான வாய்ப்பை ஏன் அவர் ஏற்படுத்தல? அது சொல்லுங்க. அதுக்கு முன்னாலதான் பஞ்சாயத்தெல்லாம் கோர்ட்டுக்கு சார், அவரே சார் உள்ள தனி சார், கோர்ட்ல எந்த நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போலாம். ஆனால் 2 பேரும் சமரசமாயிட்டா இந்த கோர்ட் என்ன செய்ய போகுது? 2 பேரும் சமரசமாயிட்டா என்ன இருக்கு அப்புறம் கோர்ட்ல? அதை எதுக்கு ஏடிஎம்கே எதுக்கு செய்யணும்? இல்ல அவங்களுக்கு இப்போ வாக்கு வங்கி போகுதுல, அதை தானே இப்ப டாக்டர் ஐயா கையில எடுக்கிறாரு. இன்னைக்கு வட மாவட்டங்கள் பூரா இப்ப அவரு அடுத்தது இன்னும் 2 நாள்ல பிரச்சாரம் இந்த சொல்லிடுறேன், அவரு கிளம்புவாரு. அப்ப தென் மாவட்டத்தினுடைய கதையை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். தென் மாவட்டங்களில் இப்படியான ஒரு கதை போயிட்டு இருக்கு. அதனால தென் மாவட்டங்களில் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு அவங்க, இது மக்களுடைய மனநிலைமை. ஓகே சார், சொல்லுங்க சார். சார், இந்த புறக்காரணங்கள் திமுகவை பலப்படுத்துகிறதா? ஆமா, அப்படியே அண்ணா திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் இது வந்து இப்ப சார் சசிகலாவிற்கு விழக்கூடிய வாக்குகள் அது அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தி திமுகவிற்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். அது இல்லாம அவர்கள் வேட்பாளர் நிக்க வைக்காத இடம் இருக்கு பாருங்க தென் மாவட்டத்துல, இவங்களுடைய பிரச்சாரம் வந்து அங்க பெருசா அந்த முக்குளத்தோர் மக்கள்கிட்டையும் அதிமுகவில் பெரும் பயன்களை அடைந்த மக்கள்கிட்டையும் போய் சேருவாங்க. ஓகே சார், அதாவது சார் தன்னை தனக்கு ஒரு நல்லது நடந்தது, அதனால் அதற்கு காரணமானவர்களில் காலில் விழுந்து நான் ஆசி வாங்கினேன் அப்படின்ட்டு திரு இபிஎஸ் அக்னாலஜ் பண்ணி கொண்டதன் மூலமாக திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் அவர் செஞ்சது உண்மைதான் அப்படின்ட்டு ஆயிருச்சு. அப்படிதானே சார்? உண்மை ஆனது மட்டும் இல்ல, நீங்க ஆசீர்வாதம் தான் வாங்கினீங்களா இல்ல காலவாரி விட்டீங்களான்னு சம்பந்தப்பட்டவங்க சொல்லணும்ல. அவங்க சொல்லிட்டாங்களே இப்ப, அப்ப எங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல. நீங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாரு பாருங்க. இவ்வளவு காலம் நீங்க வேணா பாருங்க, அவருடைய பிரச்சாரத்துல எங்கேயுமே உதயநிதி அவர்களுக்கு பதில் சொல்லிட்டாரு. அதே சசிகலா அம்மையாருக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லியிருக்காங்கல்ல, அவர் சொன்னது உண்மைதான், துணை முதலமைச்சர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இல்ல இல்ல அதெல்லாம் பொய் அந்த அம்மா சொல்றதுன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரே ஒரு இடத்துல சொல்லிடுங்க பாப்போம். நான் டிபேட்டுக்கே வரல அதுக்கு பிறகு. ஏன்னா அவர் சொல்ல மாட்டார், அதனால அந்த தைரியத்தில் சொல்றேன். ஏன்னா அவரை பத்தி எனக்கு தெரியும். நான் தான் முதலில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தினது நான் தான். தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி அமைச்சோன்னா வன்னியர்களுக்கு நீங்க வந்து பண்ணணும்னு சொல்லி நான் தான் உங்க இதுல லைவ் போட்டிருந்தீங்க. அதனால எனக்கு தெரியும். அதனால அந்த முடிவு நான் எடுக்கலாம், அவர் எடுக்க மாட்டாருன்றதால தைரியத்துல சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, இதுல அடுத்தடுத்த கட்சிகள் நம்ம 4 மூலை போட்டியில் இருக்கிற அடுத்த 2 கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா ஓட்டு வாங்கி, சீமான் அவர்கள் முன்னாடி 8 வாங்கியிருந்தார் பாருங்க, 8. இந்த ட்ரிப்பு 10 தாண்டிடுவார் அவர், என்னுடைய கணிப்பு. 10% மேல் இந்த ட்ரிப்பு வாக்கு வங்கியை வாங்குவாரு. தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு ஓட்டை பிரிக்குதோ அது அதிமுகவினுடைய ஓட்டா தான் இருக்கும். அதனால திமுக என்பது இந்த ட்ரிப்பு அவர்கள் மிக சிரமம் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலும் இருக்குது. இன்னும் கொங்கு மண்டலத்தை பத்தி பேசணும்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அங்க எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றது கூட்டணியில தெரியும். அதனால அங்கேயும் அவருக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், நான் நிகழ்ச்சி பிடிக்கிறதா சொல்லணுமா நீங்க? அதான் இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கான தேர்தலாக தான் இருக்கும். 2026. ஏன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 4 முனை போட்டி நடந்ததே கிடையாது. இந்த நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு 10 ஆண்டுகளா தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 லட்சம் உள்ளதுதான் ஒரு முதலமைச்சராக உட்கார்றதுக்கே தேவைப்படுது. சரி,
இவங்க சொல்கிறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் வராது அப்படின்றது அந்த ரேஷியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவும் சரி, சென்ற முறை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் அமர்ந்த போது 2வது முறை அமர்ந்த போதும் சரி, சரி, வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 3லிருந்து 5க்குள்ள தான். ஓகே. அந்த 3லிருந்து 5 லட்சம் வாக்கு சதவீதத்தில் தான் 2 கட்சியுமே வந்துட்டு இருந்துச்சு. சரி. இப்போ ஒரு பெரிய ஓட்டு வங்கியை வாங்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழக வெற்றிக்கெல்லாம் உள்ள வந்துருச்சு. சரி. அந்த ஓட்டு யாரோட ஓட்டை நான் வாங்குவேன்னு அவங்களே சொல்றாங்கன்னா, முதல்ல அதிமுக பத்தி நாங்க ஏன் தெரியுமா பேசுறதே கிடையாது. அதுல தலைவர்கள் மட்டும் தான் இருக்காங்க, தொண்டர்கள்லாம் எங்கள்கிட்ட வந்துட்டாங்க. அதனால நாங்க அதை டச் பண்றதில்ல, அதை பேசுறதில்ல. எங்களுக்கு எதிரி வந்து திமுக தான். ஓகே. திமுக அண்ட் டிவிகே தான் சொல்றாங்களோ ஒழிஞ்சு அதிமுக களத்துக்குள்ளே கொண்டு வரல. யாரு? டிவிகே பொறுத்த வரைக்கும். அப்ப அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி அங்க போயிடுச்சுன்னாவே திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை வந்து நீங்க கவலையே பட தேவையில்ல. இப்ப அந்த ரேஷியோத்தை நீங்க பாத்தீங்கன்னாவே பெரிய அளவுல வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். அதுல இப்ப நான் சொன்ன சசிகலா அம்மையாருடைய ஓட்டு, டாக்டர் ஐயா அவருடைய ஓட்டு பிரியறது. கொங்கு மண்டலத்துல என்ன நடக்குது நான் சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும். அங்கே பிரிகிற அந்த கொங்கு வேளாளர்களுடைய வாக்கு வங்கி, இப்படி பெரிய சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி வந்து அவங்களுக்கு இல்லாம போகும்போது திமுக ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்து.